வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ சிறு சேமிப்பு பார்ட் 3 தான். சிறு சேமிப்பு பற்றி ஒரு 2 பார்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டேன். ஸோ இன்றைக்கி பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி சிறு சேமிப்பு பண்ணுறதுக்கு என்னை தூண்டின 2 விஷயங்கள் பற்றி பார்த்தேன். ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஜீரோவில் இருக்கக்கூடிய என்னுடைய சேமிப்பில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ அந்த சிறு சேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, வர அமௌண்ட்டு செலவுக்கே கரெக்டாக இருக்குது. இது நான் எங்கேயும் சிறு சேமிப்பு பண்ணுறது? அப்போ ஏதோ நான் எதையோ சம்திங் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செலவை குறைச்சி நான் என்ன செய்யணும், ஒரு சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அமௌண்ட்டும் செலவாயிடும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறப்ப சில டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்ன டிப்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சிறு சேமிப்பு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஏற்றிக்கிட்ட ஒரு விஷயம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதாவது கடைக்கு போவாங்க, சிறு சேமிப்பு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கடைக்கு போவாங்க, ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, கையில் இருக்கக்கூடிய பாக்கி சிலரையை போய் ஒரு சேமிப்பாக பண்ணுவாங்க. அப்போது ஒரு விஷயம் நான் என்ன உணர ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு செலவு பண்ணுறதுக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போன காசு முழுசாக செலவு பண்ணல. எப்போ கடைக்கு போனாலும் எப்போ செலவு பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு போகிற காசு முழுசாக செலவு பண்ணாமல் ஏதோ ஒரு சிறு தொகையை மிச்சம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் நான் எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டை தொட்ட விஷயம். நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பு பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டியா, அப்போ நீ செய்ய வேண்டிய விஷயம், செலவுக்கு நீ காசு எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லா காசையும் செலவழிக்கக்கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மிச்சம் கொண்டு வரணும், அதை சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தேன். அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் செலவு பண்ணும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டையும் செலவு பண்ணாமல் ஏதோ என்னால் ₹1 ₹2 என்ன மிச்சம் பண்ண முடியுதோ அதை கொண்டு அந்த உண்டியலில் போட்டு சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண டிப்ஸு, மைண்ட் செட்டும் தான். 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை காசுகள் சேமிப்பு தான். சில்லறை காசுகள் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா, நம்ம பர்ஸில் ஏதாவது ஒரு சில்லறை காசு இருக்கும். இந்த சிறு சேமிப்புலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்லறை காசு அங்கே தூக்கி போடுறது, அங்கே வைக்கிறது, அதை ஒரு ப்ராப்பராக வைக்காமல் இருப்போம். அதை நம்ம ப்ராப்பராக உண்டியில் போட ஆரம்பித்தோம். ₹1 ₹2 ₹5. ஸோ இதை இந்த சில்லறை காசுகள்லாம் செலவழிக்காமல் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அது ஒரு சின்ன சேமிப்பாக செய்வோம். எப்படியும் நம்ம கடைக்கு போயிட்டு வரப்போ, வெளியில் போயிட்டு வரப்போ கண்டிப்பாக ஒரு சிறு தொகை சேமிக்கும். ஒரு சில்லறை காசுகள் இருக்கும். பணத்தை விட்டுருங்க, சில்லறை காசை அதை எந்த செலவும் பண்ண மாட்டோம். அதை நம்ம ப்ராப்பராக ஒழுங்காக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் வந்துச்சு. இது சிறு சேமிப்புக்கு செய்ய தொடங்கினதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள். 2 நான் ஃபாலோ பண்ண 2 டிப்ஸு. ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்ன சிறு சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் இடையில என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, சரி ₹10 நோட்டாக கிடச்சா ₹10 நோட்டாக சேமிக்கலாம். ₹20 சேமிக்க முடியாது, ₹10 நோட்டெலாம் எப்பப்பெல்லாம் கிடைக்கும், அந்த ₹10 நோட்டை அது ஒரு சின்ன தொகை இல்லையா, அந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். சரி, டெய்லி ₹10 இல்லை எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் டெய்லி ₹10 எடுத்து வைப்போம், அப்போ 30 நாளைக்கு ₹300 நமக்கு கிடச்சிரும், அது ஒரு தொகையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ₹10 சேமிப்பு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹5 காயின் சேமிப்பு. ₹5 டெய்லி இப்போ ஒரு மாதம் நான் ₹10 சேமிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் ₹5, ஒரு நாளைக்கு ₹5 எடுத்து வைப்போம். ஸோ ஒரு 30 நாளைக்கு ₹150 நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சேமிப்பு. ஒரு அடுத்த மாதம் ₹10 சேமிப்பும் பண்ணேன், ₹5 சேமிப்பும் பண்ணேன், அப்போ ஒரு ₹450 கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக செய்ய ஆரம்பித்தேன். இப்போ சிறு சேமிப்புக்கு நம்ம ஒரு நாள் 2 நாள் எடுத்து வைக்கிறப்ப தெரியாது. இப்போ இதே டெய்லி ₹10 எடுத்து வைக்கிறப்ப ஒரு 10 நாள் எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு ₹100 அடி வாங்கும். ஸோ ஏதோ ஒரு செலவில் ₹100 அடி வாங்கும். என்னடா ₹100 அடி வாங்கணும் பார்த்தா நம்ம அதை சேமிப்புக்கு எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அந்த செலவை வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ணி கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி என்னோடய மைண்டு யோசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தேன். சிறு சேமிப்பு செய்யும் பொழுதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன 3 செலவுகளுக்கு பணம் கை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்மளோட வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கணும், இதையே நம்பி இருக்கக்கூடாதுன்னு தான் அதுக்கப்புறம் சில பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தேன். பார்ட் டைம் ஜாப் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 500, 1000, 2000, 3000 எக்ஸ்ட்ராவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.
ஒரு ஸ்டேஜ்லலாம் பார்ட் டைம் ஜாப் மட்டுமே பண்ணி 15,000லாம் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அந்த சிறு சேமிப்பு செய்ய தொடங்கி செலவு இடிக்கும் பொழுது தான் பார்ட் டைம் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து அது என்னோடய சேமிப்பு பெருக ஆரம்பிச்சிச்சு. பார்ட் டைம் ஜாபில் ஆல்ரெடி நான் குடும்ப செலவுக்கு நான் ஒரு 15,000த்தில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்ட் டைம் ஜாபில் எனக்கு 15,000 கிடச்சிச்சுன்னா எனக்கு அது அப்படியே மிச்சம் தானே. சிறு சேமிப்பு பண்ண போய் பார்ட் டைம் ஜாப் மூலமாக கொஞ்சம் அதிகமாக பணம் சேமிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மாதிரி சிறு சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி அந்த கேஸ் மானியம், எல்பிஜிக்கு மானியம் கொடுப்பாங்க இல்லையா, அது அக்கௌண்ட்டில் ஏறும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படியே அது அப்போல்லாம் வந்து இப்போ தான் 50 ரூபா வருது, அப்போல்லாம் 100 ரூபா 200 ரூபா கேஸ் ரேட்டை பொறுத்து மாறும். அதெல்லாம் அப்படியே தனித்தனியாக அந்த மானியம் வர வர அப்படியே எடுத்து வச்சு உண்டியலில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே அது 1000 ரூபா கிட்ட வரும். அப்போ 1000 ரூபாய்க்கு மேலே வரும். அது ஒரு சிறு சேமிப்பாக பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலாக என்னடா இதுக்கு மேலே எதுவும் சிறு சேமிப்பே பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இடையில வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம என்னடா செலவு தான் அதிகமாக பண்ணுறோம், நம்மளால் சேமிக்க கம்மியாக முடியுது. சின்ன சின்ன சிறு சேமிப்பு நான் இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொன்ன எல்லா சிறு சேமிப்பும் பண்ணேன். திரும்பி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் யோசிக்கிறேன், செலவு தானே அதிகமாக பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு பாரு செலவு கணக்கு தான் அதிகமாக எழுதுகிறோம். 70 கணக்கு 80 கணக்குன்னு வந்து நம்ம எழுதுகிறோம். வருமானமே வரமாட்டேங்குது. செலவு தான் அதிகமாக பண்ணுறோம். அதே யோசிச்சுட்டே இருக்கிறப்ப செலவு அதிகமாக பண்ணுறோம். அப்போ 70 செலவு பண்ணுறோம், 80 செலவு பண்ணுறோம், இல்லை 100 செலவு பண்ணுறோமே ஒரு மாதத்துக்கும் நினச்சிட்டே இருக்கிறப்ப, அப்போ ஒரு செலவுக்கு நம்ம ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா சேர்த்தா கூட 100 செலவு பண்ணால் 500 ரூபா சேமிச்சிடலாமே. ஒவ்வொரு செலவுலையும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபா மிச்சம் பண்ண முடியாதா? ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் ஒரு குட்டி சேமிப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், செலவை பண்ணலாமே. 5 ரூபா மினிமம் வைப்போம், மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான் மணி சேவிங் சேலஞ்ச். உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச்னு ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. தோண ஆரம்பிச்சோன்னா நான் ஒரு மாதம் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போவேன், ஒரு 5 ரூபா போட்டுட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவேன். பெட்ரோல் போட 200 ரூபா எடுத்துகிட்டு போவேன், 150 ரூபாய்க்கு போட்டுட்டு 50 ரூபாயை சேமிச்சிடுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நடந்துட்டு வண்டி யூசேஜ் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு கொண்டு வந்துடுவேன். இப்படி சிக்கன் வாங்கும் பொழுது என்ன பண்ணுவேன், இப்போதைக்கு வந்து ஒரு கிலோ வாங்க போகிறேன் அப்படின்னா 800 கிராம் போடுங்க அப்படின்னுவேன். ஏன்னா எனக்கு வேஸ்டேஜ் ஆகுதுங்கிறது தெரியும். ஒரு 200 கிராம் கம்மி பண்ணி பார்ப்போம். ஸோ அது மிச்சமான காசை சேர்த்து வைப்பேன். காய்கறி வாங்கும் பொழுது 250 ரூபாய் காய்கறி வாங்குறேன்னா ஒரு 20 ரூபா 230 ரூபாக்குள்ளே முடிச்சுட்டு 20 ரூபாயை சேமிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் ஒரு தொகையை சேமிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், செலவு பண்ண ஆரம்பித்தேன். இந்த திட்டத்தை வந்து நான் வீடியோவாக போட்டு எல்லோரும் நம்ம சேர்ந்து சேமிக்கலாம், நியூ மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம். ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் ஒரு சிறு தொகையை சேமிச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 100 செலவு பண்ணுறீங்க, ஒரு செலவுக்கு நீங்கள் 5 ரூபா எடுத்து வச்சாலும் 500 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னோன்னே அப்போ நிறையா பேர் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர். அதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே நான் வீடியோவாக போடுவேன். இன்றைக்கி என்னென்ன செலவுலேருந்து இவ்வளோ அமௌண்ட் சேமிச்சேங்கிறத வீடியோ போடுவேன். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3ன்னு நம்ம நிறையா சீசன்ஸ்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்படி தான் என்னுடைய சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபாலோ பண்ண இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.